ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் எஸ்கே ரேடியோ அண்ட் பேசிக்கொண்டிருப்பது நான் உங்கள் அஜய் ஃபிர்தௌஸ். என்னடா ரொம்ப நாளுக்கு முன்னாடி கேட்டுக்கிறோம் என்னங்க ரொம்ப மாசமா? சரி ஓகே, ரொம்ப மாசத்துக்கு முன்னாடி கேட்டுக்கிறோம் அப்புறம் ஆளையே காணணும்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் தாங்க காரணம். நம்ம சிவானா தான் மல்டி டேலண்ட்னு பார்த்தா அவர் ஃபேன்ஸும் சரி அவரோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸும் கூட அதே ரத்தம் அப்படிதான் இருக்குங்கிற மாதிரி ஆர்ட் ஒர்க், பெயிண்டிங், டூடல், எடிட்ஸு, போஸ்டரு, வீடியோஸ், டப் ஸ்மாஷ், பேனர்னு கலக்கல எனக்கு பேச்சே வராம போயிடுச்சுங்க. அப்புறம் நம்ம ரெமோனர்ஸ் வந்து என்னை பாட வச்சு கத்த வச்சு இப்போ உங்க எல்லாரும் முன்னாடி பேச வச்சிருக்காரு சிவானா. நீங்களாம் ரெமோ பார்த்துட்டீங்களா? வெரி குட். ஓ, ரிப்பீட்டடா போறீங்களா? செம்ம. நல்லதாங்க. நல்ல மனுஷன். ஒரு பொண்ணை போல பேசி ஆடி பாடி சண்டை போட்டு கியூட்டா சிரிச்சு எக்ஸ்பிரஷன் பண்ணி எப்பப்பா இந்த மாதிரி எஃபர்ட் எடுக்கிறதே ரொம்பவே தைரியம் வேணுங்க. நம்ம அண்ணாக்கு சொல்லவா வேணும்? மக்களை என்டர்டைன் பண்றதுன்னு வந்துட்டா இறங்கி செஞ்சுட்டு வரல. முழுசா ரெமோவா மாறின எஸ்கேவை பாருங்கிற லெவல்ல பொண்ணுங்களே பார்த்து பொறாமப்படுற அளவுக்கும் பசங்க எல்லாம் இவதான் என் ட்ரீம் கேர்ள் சொல்ற அளவுக்கு என்ன டெடிகேஷனு, என்ன சின்சியாரிட்டி, என்ன பியூட்டி எல்லாரையும் பிடிச்சிட்டாருங்க. அண்ணாக்கும் கீர்த்தி பொண்ணுக்கும் ஆன்ஸ்கிரீன் கெமிஸ்ட்ரியில் நடக்கிற மேஜிக்கா இருக்கட்டும், அண்ணன் படத்துல பண்ற மேஜிக்கா இருக்கட்டும், சின்ன சிறுசுல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் ரசிக்கிற விதத்துல அழகா பண்ணிருக்காங்க. இதெல்லாம் படம் பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் புரியும். ஃபர்ஸ்ட் லுக்கா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் சிங்கிளா இருக்கட்டும், ஒவ்வொரு லான்ச்சுமே ராக்கெட் லான்ச் லெவலுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எகிற வைக்கிற மாதிரி தாறுமாறு நடந்துச்சு. அதே போல இப்ப படமும் ரிலீஸ் ஆன 3 நாள்ல இந்த வருஷத்தோட 3வது பிகஸ்ட் ஓப்பனிங்க்கு சான்ஸ் வாங்கியிருக்கு. விஷுவல்ஸ்ல, ரெஸ்டிங்ஸ்ல, சவுண்ட் இன்ஜினியரிங்ல, அனிமல் காஸ்டியூம்ஸ்ல ரொம்ப அழகான ரெமோ அனிருத் பிஜிஎம்ல செம்ம ஃபீலோட வந்திருக்கு. ஸோ இது பாக்யராஜ் சாரோட ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் அண்ட் ராஜா சாரோட ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன்ங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஃபர்ஸ்ட் வித் பெஸ்ட்ங்கிற மாதிரி அண்ணனோட சேர்ந்து சூப்பரா கொடுத்துருக்காங்க. ஸோ பிக் விஷயம் சொல்லிக்கலாம். அண்ணன் படத்துல மட்டும் அந்த நம்புனா நடக்கும், சின்சரா செஞ்சா நடக்குங்கிற மாதிரியான டயலாக்ஸ் பேசாம ரியல் லைஃப்ல இம்ப்ரூவ் பண்ணி எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனாவே இருந்திருக்காரு. ஸோ அவருக்கு ஒரு ஹியூஜ் கிளாப் சொல்லிக்கலாம். ரெமோ பல இதயங்களை மட்டும் இல்லைங்க, பஸ்ஸுலயும் அழியிச்சு. ஸோ டிக்கெட் கிடைக்காம வெயிட் பண்ணிட்டு இருக்கிற நீங்க எப்ப புக் பண்ண போறீங்க? அண்ணாவும் ஓல்ட் டீமும் இந்த படத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு நமக்காக இஷ்டப்பட்டு பண்ணிருக்காங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். ஸோ இதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குற மாதிரியும் ஃபுல் ஃபீலோட செலிப்ரேட் பண்றதுக்காகவும் படத்தை தியேட்டர்ல மட்டும் பாருங்க. பிரியாணியும் மூவி டிக்கெட்டும் ஒரே ரேட் தாங்க. ஸோ கில் பைரசி. திருட்டு விசிடிலையோ சைட்லயோ தயவு செஞ்சு பார்க்காதீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தாங்கன்னா பார்க்க விடாதீங்க. நல்ல ஹாலிடேஸ்ல பிள்ளை குட்டிங்களோட போங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க சொல்லி இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஜய் ஃபிர்தௌஸ்.